திருவள்ளூர் அருகே உள்ள செவ்வாப்பேட்டையில் தமிழ்நாடு அரசு நல்லாசிரியர் விருது பெற்ற அரசு ஆதி திராவிட நல ஆரம்பப் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இல்லத் திருமண விழா போல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூரை அடுத்த செவ்வாப்பேட்டையில் அமைந்துள்ள அரசு ஆதி திராவிட நல ஆரம்பப் பள்ளி தலைமை ஆசிரியரும் தமிழ்நாடு அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவரான தலைமை ஆசிரியர் ஜான்சன் அவர்கள் 38 ஆண்டுகள் பணியில் மாணவர்களின் அறிவு பசியை நிறைவு செய்து ஆசிரியர்களுடன் நட்புறவுடன் பணியாற்றியவர். அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு நிகராக உயர்த்தி பல்வேறு கல்வி தொடர்பான முன்னேற்றங்களில் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவரும், அவருடைய சொந்த செலவில் பள்ளிகளுக்கு பல உபகரணங்களையும் மாணவர்களுக்கு வழங்கிய நல்லதொரு முறையில் பணியாற்றி 38 ஆண்டுகளை முடித்து அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா இல்லங்களில் நடைபெறும் திருமண விழா போன்று கோலாகலமாக நடைபெற்றது. அவரின் சேவையை பாராட்டி அவரிடம் கல்வி கற்ற மாணவர்கள், சக ஆசிரியர்கள், பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆர். கிருஷ்ணசாமி, ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் ச. அருணன் உள்ளிட்ட பல்வேறு பொதுமக்கள் வந்திருந்து தலைமை ஆசிரியர் ஜான்சன் அவர்களை பாராட்டி கௌரவித்தனர். ஆசிரியர் ஜான்சன் அவர்களின் செயலை பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி வெகுவாக பாராட்டினார். திருமண விழா போன்று நடைபெற்ற பணி நிறைவு பாராட்டு விழாவில் தலைமை ஆசிரியர் ஜான்சன் அவர்கள் கேக் வெட்டி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு உற்சாகமாக பணி நிறைவு நாளை கொண்டாடினர். அனைத்து தரப்பு மாணவர்களிடமும் ஆசிரியரிடமும் நல்ல முறையில் பணியாற்றியதை எடுத்துரைத்து அனைவரும் தலைமை ஆசிரியர் ஜான்சனை வாழ்த்தினர். அவரிடம் பயின்று நல்ல நிலையில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியர் ஜான்சன் அவர்களின் காலில் விழுந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திருமண சீர்வரிசை கொண்டு வந்து வாழ்த்துவது போல் ஒவ்வொருவரும் தலைமை ஆசிரியர் ஜான்சனுக்கு பணி நிறைவின் போது சீர்வரிசைகளை வழங்கியும் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் அவரை பாராட்டி கௌரவித்தனர். ஒரு ஆசிரியருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுபோன்று திருமண விழா நடத்துவதற்கு இணையாக பணி நிறைவு பாராட்டு விழாவை நடத்தி அனைவருக்கும் பிரியாணி விருந்து அளித்தது முதல் முறையாக நடைபெற்றுள்ளது.